விவசாயிகளோட பயிர்க்கடன் வந்து நான் தள்ளுபடி பண்ணுவேன் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு விஜயோட அந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகள் அறிவிப்பு கொடுப்பது என்பதும் இது செய்வோம் அதை செய்வோம் என்பதும் மக்களுக்கு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நாங்களே பல அறிவிப்பு கொடுத்துருப்போம். மக்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் அறிவிப்பெல்லாம் எல்லாரும் சொல்லுவோம். பல அறிவிப்புகள் இன்னும் வரும். நாங்களும் இப்போ பல அறிவிப்புகள் கொடுப்போம். அது எல்லாத்தையும் பார்த்து மக்கள் தேர்தல் அன்னைக்கு முடிவு செய்ய போகிறாங்க. அதனால் இதெல்லாத்தையும் மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்பது மக்களுடைய தேர்தல் முடிவு என்று வரும். அதுக்கப்புறம் அதை செய்கிறாங்களா இல்லையாங்கிறது யார் இப்போ அரசியல்வாதிகள் சொன்னதுக்கப்புறம் அதை நம்பி மக்கள் வாக்களித்திருந்திருக்காளா வாக்களிக்கலையாங்கிறது தேர்தல் அன்னைக்கு தான் முடிவு செய்ய முடியும். இல்லை, எங்களை பொறுத்த மட்டும் எஸ்ஐஆரை தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து வருகிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் பீகாரில் ராகுல் காந்தி அவர்கள் 17 நாள் யாத்திரை நடத்தினார். எஸ்ஐஆர் என்பது ஏழை மக்களை, குறிப்பாக உழைக்கின்ற மக்களை தேவையில்லாமல் வழக்களிக்கின்ற விஷயம். குறிப்பாக சிறுபான்மை தலித் மக்களுடைய வாக்குகளை பிடுங்குகின்ற விஷயம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டை போன்ற இடங்களில் கிராமப்புறங்களில் இருந்து நகரங்களுக்கு வேலைக்காக சென்றவர்களுடைய பெயர்கள் நகர்ப்புறங்களில் நீக்கப்பட்டிருக்கு. அவருடைய விளைவாக என்னன்னா மிகப்பெரிய அளவில் அவர்கள் இப்போ எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல வாக்களிக்க முடியாது. அவர்கள் கிராமத்துக்கு வரணும் வாக்களிக்கிற அன்னைக்கு. வரலைன்னா அன்றைக்குள்ள செலவு அவர்களுடைய உழைப்பு வெட்டியாக போகுது. இப்போ சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா கிராமங்களில் வேலை இருக்கவங்களுக்கு பலருடைய வாக்காளர்கள் சென்னையிலும் இருந்திருக்கு. அது அவர்களால் ப்ரூவ் பண்ண முடியாதனால சென்னையில் வாக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி எஸ்ஐஆர் என்பது தேவையில்லாத ஒன்று, இறந்தவர்களுடைய பட்டியல் என்பது ஒன்று. ஆனால் இந்த எஸ்ஐஆருடைய நோக்கம் என்பது மிகவும் கீழ்த்தரமான நோக்கமாக பார்க்கிறோம். இதை எதிர்த்து மம்தா பானர்ஜி அவர்கள், ஏனென்றால் மேற்கு வங்காளத்தினுடைய பிரச்சனை வேற. மேற்கு வங்காளத்தில் என்னன்னா பங்களாதேஷனுடைய எல்லையில் இருப்பதனால் பங்களாதேசிகள் உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லி பாஜக அவருடைய பிரச்சாரமாக இருக்குது. அவருக்கு தேர்தல் பிரச்சாரமே எல்லா முஸ்லீமும் பங்களாதேஷ்காரங்க அப்படிங்கிறது அவருடைய பிரச்சாரம். அதை முறியடிப்பதற்கு செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து முயற்சிக்கிறார். எங்களை பொறுத்த மட்டும் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பாக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். இந்த தொடர்ந்து இந்த காங்கிரஸ் நீங்க சொன்னது அந்த கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அது இன்னும் காங்கிரஸ் கூட வச்சிருக்கா இல்ல தொகுதி பங்கீட்டுக்கு அப்புறம் அது காணாமல் போனதான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி பேசுவதற்கு முன்னால் காங்கிரஸ் தலைமையிடம் என்னெல்லாம் சொல்ல வேணுமோ சொல்லியாச்சு. நாங்கள் எப்பவுமே என்னன்னா தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கொண்டு நடப்பவர்கள். காங்கிரசினுடைய தலைவர் திரு கார்கே அவர்கள் எடுத்த முடிவு, அவர் எடுத்த முடிவை அப்படியே இருக்கிறோம். நாங்கள் சொன்னது என்னங்கிறது உங்கள் எல்லாருக்கும் முதல்ல சொல்லிட்டோம். அதனால் திருப்பி அதை பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. கார்கே அவர்கள் தமிழ்நாடு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு கார்கே எடுத்த முடிவை முழுமையாக இருக்கிறோம். அந்த முடிவு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது வேற இல்லை, ஏற்கிறோம், அவ்வளோதான். பாஜக பூச்சாண்டியை காட்டிட்டே இருக்கீங்க. இந்த பாஜக பூச்சாண்டி இருக்கே. பாஜக பூச்சாண்டிங்கிறது அது சிபிஐயும் இடியையும் கூட்டிகிட்டு பூச்சாண்டி வந்துடுறாருல. இப்போ எல்லா கட்சியும் நிதிஷ்குமார் மாதிரி ஒரு நேர்மையான அரசியல்வாதி இந்தியாவில் நம்ம பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நேர்மையான ஒரு அரசியல்வாதியே திடீர்னு ஒரு நாள் கழிச்சு நீங்கள் ராஜ்யசபா நாமினேஷன் போட்டு ஊரை காலி பண்ணி பட்னாவை காலி பண்ணி டெல்லிக்கு போப்பான்னு சொன்னா இதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இது மாதிரி நடந்திருக்கா? இதன் மூலம் அவர் என்டிஏக்கு தொடர்ந்து ஆதரவு, அவர் ஆதரவு தான் இருக்காங்க. அதுக்கு எதுவும் காரணம் இருக்கும். அதான் எல்லாம் இடி சிபிஐ இருக்கும்போது என்ன கவலை? இடியும் சிபிஐயும் வேலைக்காரர்களுக்கு போல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் அதிகாரிகளாக இல்லாமல் வேலைக்காரர்களாக ஆகிக்கிட்டார்கள். வேலை செய்கிற வேலை ஏதோ ஒரு டைலாக் இருக்கு, உடனே ஞாபகம் மாட்டுது. ஒரு வேலைக்காரனு அந்த டைலாக் ஞாபகம் மாட்டுது சொல்கிறேன். இவர்களை பொறுத்த மட்டும் சிபிஐ அதிகாரிகளையும் ஐடி அதிகாரிகளையும் இடி அதிகாரிகளையும் வேலைக்காரர்களாகிவிட்டார்கள். அதனுடைய விளைவாக பயமுறுத்தி மிரட்டி இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை எத்தனை வருஷமா 20 வருஷமா முதலமைச்சராக இருக்கு, 25 வருஷமா முதலமைச்சராக இருக்கு நிதிஷ்குமாருக்கே இந்த நிலை என்றார். 10 வருஷமா இதுல இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர், கிட்டத்தட்ட 20 வருஷமா எம்பியா இருந்தவருடைய நிலையை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ட்விட்டரில் போட்டு நீ கடைக்காலி வந்து நீ முதலமைச்சரா இல்லை நீ எம்பியா இருந்துன்னா இது மாதிரி கொடுமைகள் இதுவும் இந்தியாவில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. தான் கட்சிக்குள்ள நடத்தலாம். அது அடுத்த கட்சியில நீங்க யாரை முகமா காட்டி முதலமைச்சராகி கொண்டாந்தீங்களோ அவரே கடைக்காலி பண்ண சொன்னீங்கன்னா எவ்வளவு தைரியம் இருக்குன்னு பாருங்க. ஏனென்றால் அதற்கு தைரியத்துக்கு இடியும் சிபிஐயும் ஐடி தான் காரணம். இந்த 3 பேரும் தான், 3 அதிகாரிகளும் தான் இவர்களுக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்கார்கள். மக்கள் இவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. ஆனால் மக்களுடைய மற்றவர்களை மிரட்டி மக்கள் அதிகாரத்தை வைத்திருப்பவர்களை அடியபடிய வைக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த ஜனநாயக ரிலீஸ் சம்பந்தமா முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு.
விஜய். இதை எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சி. ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு இப்போ முதல் முறையா நேற்று வந்து பேசியிருக்கிறாரு. மகிழ்ச்சி. இதை விட ரொம்ப சீரியஸான மேட்டர்லாம் இருக்கு. நிதிஷ்குமாரோட மாற்று எவ்வளவு பெரிய மாற்று, இது மாதிரி இன்னொரு முதலமைச்சருக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் தந்தி நேயர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து நிதிஷ்குமார் மாதிரி அரசியல்வாதிகளுக்கு நடந்த கொடுமை தமிழ்நாட்டில் வரவிடக்கூடாது. அண்ணன் பழனிசாமிக்கு இப்படிப்பட்ட சிரமங்கள் கொடுக்கக்கூடாது. அதற்காக பாஜகவிற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இல்லைனா தான் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை மோடியும் அமித்ஷாவும் செய்யாமல் இருப்பாங்க.